ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 238 பார்க்க போறோம். எடுத்ததும் கம் கம் ஹியூமன் வெர்சஸ் ஃபயர் பிரீத்திங் சைபார்க்குங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பீப்பிள் எல்லாரும் பிராங்கியை பார்த்து குழம்பி போய் நிப்பாங்க. பிராங்கி ஒளிஞ்சிட்டு இல்லாம வெளியே வாடா ஸ்ட்ராஹேட்ன்பான். லூஃபி அந்த காஜிக்கு எப்படி என் பேரு தெரியும், நான் இவனை என் வாழ்நாள்ல பார்த்தது இல்லையன்பான். நாமி பீப்பிள் அவனை பிராங்கின்னு சொன்னாங்கல்லன்பா. லூஃபி அப்ப இவன் தான் அவனான்பான். பிராங்கியை பார்த்துட்டு அப்ப இவன் தான் உசா படிச்சதான்ட்டு ஒரு மாதிரி வெறியாவான். அப்புறம் பாஸ்ட்ல பிராங்கி உசாப்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த சீன்ஸை காட்டுவாங்க. லூஃபி டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு நாமியே லூஃபின்பா. லூஃபி அடே பிகினி போட்டவன் பிராங்கி என்னங்கிற போல பாக்கும்போது சுத்திக்க கூட்டத்திலையும் இவன் என்னடா சொன்னான்பாங்க. லூஃபி நீ தேடுற லூஃபி நான் தான்டான்பான். அந்த பக்கம் ஐஸ்பர்க வச்சிருக்க மெயின் ஆபீஸ் கிட்ட உள்ள என்னதான் நடக்குதுன்னு பீப்பிள் எல்லாம் வெளியே வந்து கத்துவாங்க. கிராஃப்ட்ஸ்மேன்ஸ்ல உள்ள இருக்கப்ப கலிஃபா வந்துட்டு இப்ப நீங்க எல்லாரும் உள்ள போலாம், ஆனா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கங்கன்பா. அப்ப அவர் ஓகேவான்னு எல்லாரும் கேட்கவும் அவர் எப்படி கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாருன்பா. இது ஒரு நல்ல செய்தின்ட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பாலினி நல்லா இருக்கீன்பா. ஐஸ்பர்க் உன்னை கவலைப்பட வச்சதுக்கு மன்னிச்சுக்கன்பா. பாலினி உயிரோட இருக்கே அதுவே போதும். இந்த டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்க மட்டும் போக்கஸ் பண்ணிக்க. ஷிப்யார்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. ஐஸ்பர்க் நேத்து ராத்திரி என் ரூம்குள்ள நுழைஞ்சவங்களை பத்தி சொல்ல விரும்புறேன்பாரு. பாலி அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்பா. ஐஸ்பர்க் அவங்க யாருன்னு எனக்கே நல்லா தெரியும்பா. இதை கேட்ட மத்தவங்க எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ஐஸ்பர்க் வந்தது ஒரு டாலான ஆளு. அவன் மாஸ்க் போட்டிருந்தான். கூடவே இன்னொரு உமன் வந்திருந்தா. அவன் முடி நல்லா நீளமா கருமையா இருந்துச்சுன்பா. நிக்கோ ராபின்னு நினைச்சிட்டு நான் அந்த பார்வையை அந்த கண்களை மறக்கவே மாட்டேன்பா. ஐஸ்பர்க் கான்சியஸ்க்கு வந்த விஷயம் எப்படி ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிய வந்திருக்கோம். எல்லாம் வெளியே சொல்லிட்டு கொண்டாடுவானுங்க. பிராங்கி அந்த பக்கம் நீதா லூஃபியா ஹாலே துளியுண்டு இருக்க. நான் இல்லாத டைமா பார்த்து என் வீட்டுக்குள்ள பூந்து ரேம்பேஜா இருப்ப போலயே. நான் என் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப என் கண்களை என்னால நம்பவே முடியல. என் வீடே எனக்கு ரெக்கக்னைஸ் ஆகாத அளவுக்கு பண்ணிட்டீல. அப்புறம் என்னோட பாய்ஸையே ரொம்ப மோசமா டார்ச்சர் பண்ணிருக்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன எவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீ என்ன செஞ்சாலும் சரி என் கோவம் தீர்ற வரைக்கும் உன்னை வெட்டி வீசாம விட மாட்டேன்பா. நாமி வாயை மூடிட்டு எங்க கிட்ட இருந்து திருடின 200 மில்லியன் பெரிஸ் பணத்தை திருப்பி கொடுறான்பா. பிராங்கி 200 மில்லியன் பெரிஸா? ஆக்சுவலா அதை நான் செலவு பண்ணிட்டனே. பைரட்ஸா நீங்க வேற ஒரு ஆள் கிட்ட கொள்ளை அடிச்சுட்டு எங்க கிட்ட வந்து பணத்தை திருப்பி கேக்குறீங்க, இதெல்லாம் நியாயமான்பா. லூஃபி எனக்கு பணம்லாம் மேட்டரே கிடையாதுன்பா. நாமி உனக்கு இல்லாம போல எனக்கு இருக்குடான்பா. லூஃபி இப்போதைக்கு எனக்கு ரிவெஞ்ச் தான் முக்கியம். நான் உன்னை அடிச்சு பொழக்காம விட மாட்டேன்டான்பா. பிராங்கி என்னடா பேசிட்டு இருக்க, என்ன கோவப்படுத்தி பார்க்காதேன்பா. லூஃபி வாடா முதல்ல வந்து சண்டை போடுறான்பா. இதை பார்த்த சுத்தி இருக்க மக்கள்லாம் பிராங்கி ரேம்பேஜ் ஆக போறா எல்லாரும் ஓடுங்கடான்ட்டு ஓடுவாங்க. பிராங்கி பயங்கரமா காத்து உரிவான். இதை பார்த்தா நாமி இது என்னடா இவ்வளவு வீடா இருக்குன்பா. லூஃபி இதை ஒரு தகைப்போட பாப்பான். பார்த்தா பிராங்கி அவன் வாய் வழியே நெருப்பு கக்குவான். பீப்பிள் யாகரான எல்லாருமே பேனிக் ஆகி ஓட ஆரம்பிப்பாங்க. லூஃபி இதை பார்த்துட்டு இவன் என்னடா நெருப்பெல்லாம் கக்குறான்பா. நாமி நானும் தான் பாக்குறேன், ஆனா இதெல்லாம் எப்படின்பா. பிராங்கி என்ன இதை பார்த்து பயந்துட்டீங்களான்னு கேட்பான். நாமி அவங்ககிட்ட டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் இருக்கும் போலேன்பா. லூஃபி அப்படின்னா அது என்ன ஃப்ரூட்ரான்னு கேட்பான். இந்த இடத்துல பிராங்கி தனிக்குள்ள குதிச்சிருப்பான். லூஃபி வேணா டெவில் ஃப்ரூட் யூசரா வந்துட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான்பா. நாம இப்போதைக்கு அவன் வாயில இருந்து நெருப்பு கக்காம தொல்லை பண்ணாம இருப்பான்ல, அது வரைக்கும் சந்தோஷம்பா. யாகரா அடியில வர அவனை நோட் பண்ணிருக்கோம். பார்த்தா அவன் போட்டை பொழந்துட்டு இருப்பான். லூஃபி டெவில் ஃப்ரூட் யூசர்னு சொன்ன எப்படி நீச்சல் அடிக்கிறான்னு கேட்பான். பிராங்கி நான் எந்த டெவில் ஃப்ரூட்டும் எல்லாம் சாப்பிடலன்பா. லூஃபி அதை பத்தில எனக்கு கவலை இல்லைன்ட்டு கம் கம்னு அட்டாக் பண்ண வருவான். நாம இந்த பக்கம் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பா. பிராங்கி நான் அவன் பவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு ஸ்ட்ராங் ரைட் பண்ணுவான். பிராங்கி லூஃபியை டாக் நம்பர் 1 வச்சு அடிச்சிருப்பான். நாம இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா. பிராங்கி அவன் கையை எடுக்கவும் லூஃபி அப்படி கீழே வந்திருப்பான். நாமி நீ ஓகேவான்னு கேப்பா. பிராங்கி மேல வரத பார்த்துட்டு பீப்பிள்ல பயந்து ஓடுவாங்க. நாமே உங்ககிட்ட டெவில் ஃப்ரூட் பவர் இல்லைனா நீ யாரான்னு கேப்பா. பிராங்கி நானே சொல்றேன், நான் ஒரு மாடிஃபைடு ஹியூமன், ஒரு சைபார்க்குன்பா. லூஃபி இதெல்லாம் பார்த்து கடுப்பாவான். அந்த பக்கம் ஐஸ்பர்க் நீக்கோ ராபினை பத்தி சொல்லியிருப்பாரு இல்லையா, இதை பத்தி சுத்தி வர விசாரிச்சு அதுல அவ கடைசியா ஸ்ட்ரா ஹேட்ஸோட இருக்காதான நியூஸ் வந்திருக்கும். அண்ட் கவர்மெண்ட் தரப்புலயே அதெல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அண்ட் லாஸ்டா கடைசியா கல்பிரிட் ஸ்ட்ரா ஹேட்ஸ்ங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க. லோலோ அவங்களோட ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணி தரலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்களா என்னன்பா. காக்கு என்ன காரணம் எதுன்னு தெரியாது, ஆனா அவங்க கல்பிரிட்ஸ்ங்கிறது முடிவாயிருக்கு. ஆளி அவங்கள பிடிச்சு அவங்க கிட்டே இதை பத்தி விசாரிக்கலாம். அப்புறம் அவனுக்கு இதை பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்பானுங்கன்பா. ஐஸ்பர்க் அமைதியாவே இருப்பான். இதுக்கப்புறம் சாஞ்சியை காட்டுவாங்க. அவன் சாப்பரா ராபின் எங்க இருக்கான்னு பாருன்பா. சாப்பரும் சரின்ட்டு சாஞ்சியை கூப்பிட்டு இந்த ஆக்வா லகுனாங்கிறது ரொம்ப கிரேசியா இருக்கும் போலன்பா. சாஞ்சி இன்னைக்கு ராத்திரி எல்லாம் சப்மர்ஜ் ஆக போகுதுன்பா. சாப்பர் இதை பத்தி தெரியாத டூரிஸ்ட்க்கு இதை தெரியப்படுத்தணும்ல, அதுலயும் குறிப்பா ஷிப் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு விரும்புற ஒருத்தருக்குன்பா. சாஞ்சி நீ மேரியில ஏதோ மெடிக்கல் பேக் விட்டதா சொன்னீல, போய் எடுத்துட்டு வந்துக்கன்பா. சாப்பர் ஆமான்ட்டு சந்தோஷப்படுவான். ஆக்சுவலா சாப்பர் வந்து உசாப்க்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதனாலதான் கொஞ்சம் ஒளிவு மறைவா கேட்பான். அண்ட்
சாஞ்சியுமே அதை மறைச்சபடி போய் அவன் பேக் எடுத்துட்டு வாங்குற போல உசாப்க்கு இதை பத்தி நோட்டிஃபை பண்றதுக்கு தாட்டி விட்டுருவான். டைல்ஸ்டோன் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனைட்டு ரொம்ப கத்திட்டு ஓடி வருவான். எல்லாரும் கத்தாதடான்னு கத்தி சொல்லுவாங்க. கலிஃபா நீங்க முதல் கத்தாதீங்கடான்பா. டைல்ஸ்டோன் நீங்க நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம்னு கத்துவான். பாலி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். டைல்ஸ்டோன் நான் என்ன சரி பண்ண பாக்குறேன்ட்டு ஆமா பிரச்சனை சொல்ல மறந்துட்டு பாருங்க. டாக் நம்பர் 1 கிட்ட ஸ்ட்ரா ஹேட் போட்டு ஒரு பையன் நேத்து வந்தான்ல, அவனும் பிராங்கியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்பா. பாலி ஸ்ட்ரா ஹேட்டான்ட்டு கோவப்படுவான். ஒரு ஸ்ட்ரா ஹேட்டை திரும்ப எதுக்கு வந்திருக்கானுங்க. பாலி அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா திரும்ப இங்க வந்திருப்பான்பா. பாலி காக்கு லூலு 3 பேரும் போவாங்க. கலிஃபா அந்த பக்கம் ஐஸ்பர்க் கிட்ட இப்ப போனவங்க ஸ்ட்ரா ஹேட்டா அவங்களே பாத்துப்பாங்க. அண்ட் நீங்க பட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறேன். அண்ட் அவங்க இல்லாம குவைட்டா இருக்கலன்பா. பிராங்கி அந்த பக்கம் லூஃபி அடிச்சு பறக்க விட்டுருப்பான். லூஃபி பிஸ்டல் பண்ணி பிராங்கியை பறக்க விடுவான். இந்த பாயிண்ட்ல அப்படியே அந்த ஷிப்யார்ட மொத்தமும் நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. பீப்புள்லாம் ரொம்ப பேனிக் ஆகி கத்துவாங்க. நாமே அவனை விட்டுறாத லூஃபி அடிச்சு பொழந்துருன்பா. மோசோன் கிவி சீர பண்ணுவாங்க. லூஃபி நீ டஃபா தான் இருக்க, இருந்தாலும் நான் அவனை அடிச்சு பொழப்பன்பா. பிராங்கி அப்படியே விஷயம் அட்டாக்ஸ் தான் மேல வேலையே செய்யலையேன்ட்டு லூஃபியை எய்ம் பண்ணி வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணுவான். லூஃபி அந்த அட்டாக்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு கம் கம் விப் பண்ணுவான். பிராங்கி சிம்பிளா அதை தடுத்திருப்பான். திடீர்னு பார்த்தா யாரோ வந்து 2 பேத்தையும் அடிச்சு பறக்க விட்ட போல இருக்கும். பீப்பிளே அதை நோட் பண்ணிட்டு ஷாக் ஆவாங்க யாருன்ட்டு. லூஃபி என்ன அடிச்சவன் எவன்டான்பா. முன்னால இருக்கவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆவான். நாமியுமே ஷாக் ஆயிருப்பா. பாலி எதுக்காகடா இப்படியாப்பட்ட விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, உன்னோட இலக்கு தான் என்னன்னு கேட்பான் லூஃபி கிட்ட. லூஃபி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நிக்கிறப்ப பிராங்கி காலி லாவா இவனுக்கு என்ன வேணுமாமான்பா. பீப்பிள் எல்லாரும் இவங்க டாக் நம்பர் 1 4 ஆச்சுன்ட்டு எக்ஸைட் ஆவாங்க. பீப்பிள் எல்லாரும் பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஷிப்யார்டையே நாசம் பண்ணிட்டானுங்க. 4 வந்துட்டாங்களா அவங்க பாத்துப்பாங்கன்ட்டு. நாமி அவங்க நம்ம பக்கம் தானே, நம்ம சைடு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு சந்தோஷப்படுவா. பிராங்கி இங்க நாங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காது உங்க கண்ணுக்கு தெரியலையாடா ஷிப் ரைட்ஸ், என்ன மத்தவங்க சண்டைக்குள்ள குறுக்க வரது நல்லாவா இருக்குன்பா. காக்கு மத்தவங்க இடத்துல வந்து இப்படி சேதம் பண்றது மட்டும் உங்களுக்கு நியாயமா இருக்கா, எதுக்காக எங்க ஷிப்யார்ட நாசம் பண்றீங்கன்பா. டைல்ஸ்டோன் இதை எப்படா செட்டில் பண்ண போற பிராங்கின்ட்டு கோவப்படுவான். பாலி டைல்ஸ்டோன் கிட்ட இங்க பாரு அவன் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு ரொம்ப முக்கியமான பிசினஸ் இருக்குன்ட்டு. லூஃபி என்ன உனக்கு தெரியும் தானன்பா. பரவாயில்லையே தைரியமா அவன் மூஞ்சியை காட்டிட்டு வந்திருக்கேன்பா. லூஃபி நாங்க நியூஸ் பேப்பர்ல ஐஸ் பாப்ஸ் பத்தி கேள்விப்பட்டுட்டு அப்படியே ஓடி வந்தோன்பா. பிராங்கி என் வீட்டை பிறந்தது மட்டும் இல்லாம கலீலா கூடயும் பிரச்சனையா, ஏன்டா ஏதோ வயசுக்கு வந்த பசங்க சும்மா போற வரவங்களை அடிச்சு போட்ட போல எல்லாம் வந்திருக்கீங்கன்பா. லூஃபி அடே எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலடா, அதனால வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருன்பா. பாலி நீ என்ன சொல்லிட்டோ இல்ல என்னமோ, ஆனா நான் உன் விஷயத்துல ஈஸியா போறது இல்லைன்ட்டு ரோப் ஆக்ஷன் ஹாஃப் நாட் பண்ணிருப்பான். லூஃபியோட கழுத்தை கம்ப்ளீட்டா நெருக்குவான். லூஃபி மூச்சு விட முடியலன்பா. பாலி ஏர் டிரைவ் பண்ணி லூஃபி அடிச்சிருப்பான். பிராங்கி இப்ப இவன் மேல பகை இருக்காது எனக்கு தான், நீங்க தேவையில்லாம குறுக்க வராதீங்கடான்ட்டு கத்துவான். இங்க 4 கம்ப்ளீட்டா சண்டை போடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. இத பீப்புள் பயங்கரமா சேரப் பண்ணுவாங்க. நாமி எதுக்காக ஷிப் ரைட்ஸ் 2 பேத்தோடையுமே மோதுறாங்கன்பா. லூஃபி டேட் நான் உங்களோட ஃபைட் பண்றதுக்கான ரீசனே எனக்கு இல்லடான்பா. லோலு கன் வச்சு ஷூட் பண்ணிருப்பான். லூஃபி கிட்ட அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இல்லையா, இது என்ன டெவில் ஃப்ரூட் பவர்ஸான்ட்டு ஆச்சரியப்படுவான். லூஃபி முன்னால வரவும் உதச்சு பறக்க விட்டுருப்பான். பிராங்கி டே நான் சொல்றது கேக்குதா இல்லையா, எத்தனை தடவை சொல்றதுன்ட்டு. இதான் கடைசின்ட்டு புல்லட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸ்ட்ரா ஹேட் என்னோட இறைன்ட்டு காக்கு மேல இருந்து அட்டாக் பண்ண வருவான். இங்க பாரு உன் கூட விளையாடுறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லைன்ட்டு என்னடா சொன்ன வைல்ட் மங்கிட்டு பிராங்கி அவனை அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். டைல்ஸ்டோன் தொல்லை பண்ணாதேன்ட்டு அடிச்சு பறக்க விட்டுருப்பான் பிராங்கிய. பீப்பிள் எல்லாரும் டைல்ஸ்டோன் சமஸ்டாங்கன்னு சீர பண்ணுவாங்க. காக்கு பிராங்கியை பிடிச்சி அப்படியே கிரவுண்டோட அடிச்சிருவான். லூச்சி லூஃபி அடிச்சுட்டே இருப்பான். லூஃபி முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு டே நிறுத்துறான்னு கத்துவான். திடீர்னு பார்த்தா லூச்சி ஃபைனல் அட்டாக் வச்சிருப்பான். லூஃபி முடியாம இரும்பிட்டே டே எல்லாரும் ஸ்ட்ராங்கா தாண்டா இருக்கீங்க, ஆனா இப்ப நீங்க என் கூட சண்டை போடுறதுக்கான காரணம் தான் என்னன்னு கேட்பான். பாலி வந்துட்டு ஸ்ட்ரா ஹேட் இங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்க வேண்டியது நாங்க, நேத்து ராத்திரி ஐஸ்பர்க் அவரோட ரூம் பூந்து தாக்கியிருக்காங்க, தாக்குன ஆளு உங்க குரூல ஒருத்தங்கன்பா. நாம இதுக்கான வாய்ப்பே இல்லையன்பா. பிராங்கி என் சண்டைக்குள்ள எதுக்கு இப்படி மூக்க நுழைக்கிறாங்கன்ட்டு கடுப்பாவான். லூஃபியே இந்த விஷயத்துல ஒன்னும் புரியாம முடிப்பான். இதுக்கப்புறம் ஐஸ்பர்க காட்டுவாங்க. அவன் லாஸ்ட் நைட் நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்ப்பான். அவன் மனசுக்குள்ள என்ன தாக்குனது அவளே தான், அதுல டவுட்டே இல்ல. அப்புறம் மாஸ்க் போட்டு பெருசா ஒருத்த வந்தானே அது ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல ஒருத்தனா, ஆனா அவங்க என்ன தாக்குறதுக்கான ரீசன் தான் என்ன தாக்கி இருக்காங்கன்னா கண்டிப்பா எதையோ அடையிறதுக்கு தான் வந்திருக்கணும். அவங்க ஏதாவது கவர்மெண்டோட கனெக்டடா இருக்காங்களா என்ன, இல்ல அது அவங்களுக்கே வேணுங்கிறக்காக வந்தாங்களான்னு யோசிப்பான். டக்குன்னு ஸ்ட்ரா ஹேட் லூஃபிங்கும் போது வெளியிருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க, ஐஸ்பர்க தாக்குன கல்பிரிட்ஸ் யாருங்கிறத. இதுக்கப்புறம் விஷயம் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சிருக்கும். ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு லூஃபி ஜோரோ அண்ட் ராபினோட போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. பிராங்கியோட பவர்ஸ் பத்தி ஆடியன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லூஃபி அடுத்து வர விஷயங்களை எப்படி சமாளிக்கிறாங்க வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். கடைசியா தி ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் ஆர் தி கல்பிரிட்ஸ், தி ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் தி சிட்டி ஆஃப் வாட்டர்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.